தகப்பனாக இருந்தார். நீரே என் தகப்பன், தகப்பனாக இதுவரையும் தோழின் மீது சுமந்து வந்தி. தகப்பனாக இதுவரையும் தோழின் மீது சுமந்து வந்தி. தந்தை உந்தயவா தாண்டினே வனாந்திரத்தை. எத்தனை பேர் ஆண்டவர் தகப்பனாக சுமந்திருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால், இந்த பாதையை நான் எப்படி கடந்து வந்தேன், இந்த பள்ளத்தாக்கை எப்படி நான் கடந்து வந்தேன், இந்த வனாந்திரத்தை எப்படி கடந்து வந்தேன்னு யோசிக்கும் போது நம்முடைய இருதயத்தில் நிறைக்கிற ஒரே ஒரு எண்ணம் தான், என் தேவன் தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல தேவன் என்னை தோளின் மேல் சுமந்து வந்தா. தேவன் தோளின் மேல் சுமந்து வந்தா. நான் கடந்து வந்த பாதையெல்லாம் மாம்ச பலத்துல கடந்து வர்றது கடினம். என் குடும்பம் இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கு என்றா, கர்த்தரே என்னை சுமந்தா. கர்த்தரே சுமந்தா. கர்த்தரால் சுமக்கப்பட்டவங்க அவர் ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே தகப்பனாக இருந்து உம்மையே நோக்கி பார்ப்பேன். ஒரு பிள்ளை ஒரு தகப்பனை பார்க்கும் போது எவ்வளவு நம்பிக்கை தெரியுமா, எவ்வளவு நிச்சயம் தெரியுமா, வாழ்க்கை எவ்வளவு நிச்சயம் உள்ளதா மாறுது தெரியுமா. என் அப்பா எல்லாம் பார்த்து கொள்ளுவார், என் அப்பா எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளுவார். அநேக வேளையில சிலர் சொல்லலாம், அப்படி நோக்கி பார்க்க இந்த உலகத்தில் எனக்கு ஒரு தகப்பன் இல்லை பாஸ்டர், என் தகப்பன் கடந்து போயிட்டாங்க. இந்த கடினமான சூழ்நிலை, இந்த கடினமான பாதை நான் கடந்து வரும்போது ரொம்ப தனிமையா நான் உணர்றேன். எங்க அப்பா இருந்தா எப்படி இருந்திருக்கும்,
அடிக்கடி நான் அதை உணர்றேன் அப்படி நீங்க சொல்லலாம். ஆனா நான் சொல்லுவேன், இந்த உலகத்தின் தகப்பன்மார் கடந்து போனாலும் நம்ம என்றென்றும் தகப்பனாக சுமக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடே உங்களிடத்திற்கு வருவேன் என்று அவர் சொன்னார். எனக்கு அதே அந்த வசனம் ஆங்கில வார்த்தை ரொம்ப பிடிக்கும். I will not leave you as orphans. உங்களை அனாதைகளா விட மாட்டேன், உங்களிடத்திற்கு வருவேன். நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகள்ல ஒரு தகப்பனாக ஆண்டவர் வந்து நமக்கு செய்த காரியங்கள் ஏராளம் ஏராளம். நமக்கு காண்பித்த தயவுகள் ஏராளம். எதிர்பாராத நேரத்துல ஆண்டவர் திடீர்னு ஒருவரை கொண்டு வந்து நம்மை விசாரிக்க வைப்பார். நம்முடைய காரியங்களை கேட்க வைப்பார். நம்முடைய காரியங்களை எடுத்து நடத்த உதவிகரமாய் நீட்டுவார். இதெல்லாம் என்னன்னு கேட்டா, உன்னை நான் மறக்கல, நீ என்னுடைய பிள்ளை. ஆண்டவர் தாவீது இடத்துல சாலமோனை குறித்து சொன்னார், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் கற்பனைகளை மீறும் போது நான் மிலாற்றினால் அவனை தண்டிப்பேன். அப்படின்னா கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பேன், உணர்த்த வேண்டிய இடத்துல உணர்த்துவேன், உற்சாகப்படுத்த வேண்டிய இடத்துல உற்சாகப்படுத்துவேன், உயர்த்த வேண்டிய இடத்துல உயர்த்துவேன். ஒரு தகப்பனாக தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். எத்தனை முறை தெரியுமா ஆண்டவர், எத்தனையோ பேர் இருக்காங்க தண்டிக்கப்படாத கண்டிக்கப்படாத எவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனா நம்மை தகப்பனை போல ஆண்டவர் பலமுறை கண்டிச்சிருக்கிறார். ஒரு அப்பா எப்படி கண்டிப்பாரு, எப்படி அதிகாரத்தோட பேசுவார் நம்மகிட்ட, அந்த மாதிரி கர்த்தர் நம்மகிட்ட பலமுறை பேசி இருக்கிறார். ஏன் தெரியுமா? நம்மை வெறுத்ததுனால அல்ல, தன் நேசிக்கிற புத்திரனை தகப்பன் சிட்சிக்கிறார். அவன் இன்னும் நல்லா வரணும் அப்படின்னு தான் ஆண்டவர் சிட்சிக்கிறார், தண்டிக்கிறார், கண்டிக்கிறார், உணர்த்துறார், ஆலோசனை கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு தகப்பனாக இருந்தாரா இல்லையா? ஆண்டவர் எனக்கு ஆலோசனை தந்தார் சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த காலையில் அவரை நோக்கி பார், தலகுனிந்து எனக்கு யாரும் இல்லை, நான் அவர் அனாதை, நீங்க அலைய வேண்டியதில்லை, நான் அலைய வேண்டியதில்லை. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், நீங்க எனக்கு போதுமானவர் ஆண்டவரே, நீங்க எனக்கு போதுமானவர் ஆண்டவரே, நீங்க எனக்கு போதுமானவர். ஓ ஹல்லேலூயா. நீர் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மை நான் துதிப்பேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் வழி, நீரே என் சத்தியம். ஓ நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன். நான்
பார்க்கத்தக்க ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அவர் நடத்தினாரு, இந்த தகப்பன் இனிமேலும் நடத்துவார். ஒருவேளை இந்த வாரம் முழுவதும் ஒரு தனிமை உணர்வோடு நீங்க வந்திருக்க, என் கூட இருக்க வேண்டியவர் இல்லையே, எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் இல்லையே, எல்லாருக்கும் இருக்கிறாங்க, எனக்கு ஏன் இல்லை, இந்த ஒரு உணர்வோடு இந்த வாரம் முழுவதும் நீங்க கடந்து வந்திருப்பீங்க. கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார், உங்களுடைய இருதயத்தை குணமாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய இன்ப பிரசன்னம் இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தை நிரப்புவதா, இன்றைக்கு அவருடைய தயவு நம்மை நிரப்புவதா. ஓ, நீங்க எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறீங்க. இதுவரைக்கும் நடத்தி நம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே. யெகோவாயீரே, பார்த்து கொள்வே. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே. யெகோவாயீரே, பார்த்து கொள்வே. யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையா சந்திப்பீ. என்ன தேவையா இருக்கிறது? கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். ஓ, கடந்து வந்த நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். சொல்லுவோமா, கரங்களை உயர்த்தி, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம்
என் தந்தை நீர், என் தந்தை நீரே, தெய்வம் நீரே. கரங்களை உயர்த்தி இதுவரை நடத்தினீர், ஆமே இனியும் நடத்துவீர். யெகோவா நீரே, பார்த்துக் கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா நீரே, பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே, யெகோவா நீரே, சந்திப்பீர். யெகோவா நீரே, யெகோவா நீரே, கரங்களை உயர்த்தி என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம். என் தந்தை நீர், என் தந்தை நீர், என் தந்தை நீர், என் தந்தை நீர், என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா, என் கூட இருந்தீர். என் தேவையெல்லாம் சந்தித்தீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருந்தீர். என் தேவையெல்லாம் சந்தித்தீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நம்முடைய தேவன் ஒரு தகப்பனாக நமக்கு போதுமானவர். நான் அநேக வேளை உணர்ந்திருக்கிறேன். சில பேருடைய வாழ்க்கையின் சம்பவங்களை பார்க்கும்போது சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னுடைய தகப்பனார் என்னை விட்டு கடந்து போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்க தகப்பனார் உயிரோடு தான் இருக்கிறார், ஆனா இங்க கூட இல்லை. அவரை பார்க்கிறதுக்கு பயந்து பயந்து நாங்க போய் பார்க்கிறோம், அல்லது எங்களை அவரை பார்க்க வர்றதில்லை, விசாரிக்கிறது இல்லை. இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் சொல்லுவாங்க, அவர் இருக்கிறார் பாஸ்டர், கூட தான் இருக்கிறார், ஆனா இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. There's no use. ஒரு தகப்பன் செய்ய வேண்டிய எதையுமே அவர் செய்யலை. இப்படி பல பேர் ஒரு தகப்பனுடைய அன்புக்காக, அரவணைப்புக்காக, ஆதரவுக்காக ஏங்குகிறவங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த உலக தகப்பன் நன்மை செய்கிறானோ பொல்லாப்பை செய்கிறானோ, நம்முடைய தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஒரு உலக தகப்பன் செய்ய முடியாததை கூட நமக்காய் செய்து நம்மை ஆதரவளித்து நம்மை உயர்த்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஒரு தகப்பனுடைய இருதயத்தின் மேன்மையில ஒரு பெரிய மேன்மை என்ன தெரியுமா? ஒரு தகப்பனுடைய
அன்பு, அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகிக்கிறேன், காருண்யத்தினால் இழுத்துக் கொள்றேன். ஒரு நொடி ஒரு வினாடி மறந்தேன், ஆனால் மிகுந்த கிருபைகளால் உன்னை இழுத்துக் கொள்ளுவேன். அதுதான் நம்முடைய தகப்பன். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வீட்டை விட்டு போன ஒரு மகன் தூரத்தில் வர்றதை அப்பாவுக்கு பார்த்தபோது ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து அவனை இழந்ததெல்லாம் திரும்ப கொடுத்தார் இல்லையா? அந்த தகப்பனுடைய அன்பு மாறாத அன்பு. நாம் பிரிந்து போனா கூட நம்மை விட்டு பிரிந்து போகாத அடைக்கலம் தருகிற அப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை விட்டு நான் பிரிந்து போனேன், அடைக்கலம் நான் தேடினேன், அதில் என்னை நான் தொலைத்தேன், என்னையே மறந்து போனேன். உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன், புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றீர். உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன், புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றீர். அப்பா அப்பா மகள் நான், உம் மகள் நான். அப்பா அப்பா மகள் நான், உம் மகள் நான். கண்ணின் மணிதானே அப்பா, நானும் கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா, நானும் கண்ணின் மணிதானே அப்பா. உம்மை வெறுத்து நான் எங்கே போவேன், நீரே என் அடைக்கலமே. இதுவரை நான் அறியேன், நானே உம் பிள்ளை என்று. உம் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை, உம் நிழலில் நான் எந்தன் பாதுகாப்பு. உம் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை, உம் நிழலில் நான் எந்தன் பாதுகாப்பு. அப்பா என் அப்பா மகள் நான், உம் மகள் நான். அப்பா அப்பா மகள் நான். உம் கண்ணின் மணிதானே அப்பா, நானும் கண்ணின் மணிதானே அப்பா, உம் கண்ணின் மணிதானே அப்பா, நானும் கண்ணின் மணிதானே அப்பா. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீ. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீ. தள்ளா
எல்லா குறைவையும் நீ நிறைவாக்கினதற்காக நன்றி அப்பா. உடைய கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம். உங்களுடைய எந்த தேவையா இருந்தாலும் அந்த கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க. தேவனே, நீங்க தகப்பனா இருந்து நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. எனக்கு நீ நல்ல தகப்பன், நீங்க நான் நடத்துங்கன்னு சொல்லுங்க. என்னுடைய எல்லா குறைவுகளை நீங்க நிறைவாக்குவீங்க ஆண்டவரே. அது என்ன தேவையா இருக்கலாம்? சரீரத்தின் தேவைகள், ஆத்துமாவின் தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள், பொருளாதார தேவைகள், தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் நிறைவாக்குவார். நமக்கு ஒரு நல்ல அன்புள்ள தகப்பன் இருக்கிறார். பொல்லாதவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மை வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை தேவன் தராதிருப்பது நிச்சயமாய் தருவார். என்ன தேவையோடு நீ காலில் வந்திருந்தாலும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க. இது என்னுடைய தேவை, உம்மட்ட கொடுத்துற ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உடையவராகி என் தகப்பனே, உம்மால் இது ஆகும். என்னால முடியாம இருக்கலாம், மனுஷனால் கூடாமல் இருக்கலாம், உம்மாலே கூடும், உம்மாலே கூடும், உம்மாலே கூடும். நீர் செய்ய வல்லவர். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்கள் ஆராதனையை மகிமைப்பட்டதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.